ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான விலாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுமலைக்கு உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் ரித்துஸ்பார்க் அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு பிரைடல் என்கொயரி வந்துருந்துச்சு ஃப்ரம் அப்ராட். ஸோ மாப்பிள்ளை வந்து அப்ராட் அண்ட் பொண்ணு வந்துட்டு மதுரை. ஸோ அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்னும் வந்து ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு அவங்களோட அப்ரோச். ஸோ நான் வந்து அவங்க சொல்லவும் ஐ செட் ஓகே ஃபார் தட். அண்ட் அவங்களோட வெட்டிங்க்கு தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி என்னை ரொம்பவே முன்னாடி புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 3 months முன்னாடி என்னை புக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து சீட்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் வந்து அவங்களே வந்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அங்கே ஈவெண்ட்டில் தான் போய் நான் வந்து பிரைடும் பார்க்க போகிறேன் அண்ட் பையனும் பார்க்க போகிறேன். ஸோ என்னெல்லாம் இருக்க போகுது, ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. பிகாஸ் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து மேக்கப்புக்காக வந்து நிறைய டைம் நான் சிறுமலை போயிருக்கேன். பட் மேக்கப்புக்காக வந்து இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ வாங்க நீங்களும் சேர்ந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். சிறுமலையில் ஒரு ரெசார்ட்டில் தாங்க வெட்டிங் நடக்க போகுது. ஸோ எனக்கு முன்னக்கிட்டே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அண்ட் தென் வந்து நம்மளுக்கு வந்து 5:30 வந்து பிரைட் வந்து ஏஞ்சிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ண போகணும். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து 3:30க்கெல்லாம் நான் ரெடி ஆகி நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லேருந்து ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கே இட் டேக்ஸ் 1.5 hours. ஸோ நாங்கள் முன்னுக்கிட்டே வந்து ஷார்ப்பாக டைமில் இருக்கணும். பிகாஸ் நான் அந்த ஏரியா வந்து எந்த மாதிரி இருக்கும், ரோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் வந்து முன்னமே வந்து கிளம்பியாச்சு. ஸோ 3:30க்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து கேப் எடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து நாங்கள் போயிட்டு 4 o'clock வந்து பாதி வழி நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். பட் வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் அந்த சிக்னல்கிட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பிகாஸ் ரொம்ப இருட்டாக இருக்கப்போ வந்து அந்த பக்கம் மிருகங்கள்லாம் இருக்கும், அந்த வே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் வந்து அது ஓப்பனே பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது தெரியாமல் நாங்கள் அங்கே போய் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ அப்படி கதை பேசிகிட்டே இருந்தோம். அண்ட் ரொம்பவே சில்லுன்னு வேறு இருந்துச்சு. பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 5 o'clock தான் வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் என்ன சொல்கிறது, எங்களுக்கு அந்த வே கூட தெரியல. நான் கூட நினச்சேன் அங்கங்கே லைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் நான் பகலில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மாதிரி மிட் நைட்டில் வந்து ட்ராவல் பண்ணல. மிட் நைட்டுன்னு சொல்ல முடியாது அண்ட் பகலுன்னு சொல்ல முடியாது. ஏர்லி மார்னிங் வந்து நான் ட்ராவல் பண்ணல. ஸோ அது வந்து ரொம்பவே மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக கார் முன்னாடி வழியே தெரியல, ஃபுல் மிஸ்ட் இருந்துச்சு. பிகாஸ் ரொம்பவே டாப் ஆஃப் த டவுன் இல்லையா. ஸோ மிஸ்ட் வந்து ஓவராக இருந்துச்சு. அண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மேபி வந்து ஏதாவது மிருகங்கள் இருக்கோ, யானைலாம் இருக்கும் அந்த அப்படிலாம் நினச்சிட்டு ரொம்பவே மெதுவாக தான் போக முடிஞ்சிச்சு. அந்த சிக்னல் நம்மளுக்கு வழிகாட்டும் இல்லையா, அந்த ரோடு கூட அந்த ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களே அது கூட தெரியல சுத்தமாக. ஸோ ஃபுல்லாக மிஸ்ட் இருந்தனால ரொம்ப அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கூட தான் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே மெல்ல போயிட்டு இருந்தோம். ஸோ ரொம்பவே ஸ்கேரியாகவும் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் 18 U-pins பெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து
பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். பின்னாடி உட்காந்துட்டு இருந்தனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் இருந்துச்சு. பட் முன்னாடி ஓட்டினவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ என்ஜாய்ட் அ லாட். ஸோ நம்ம வந்து வேகமாக அடுத்து வந்து கொஞ்சம் பாதையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மார்னிங் வந்துட்டனால சூரியன் வந்துட்டனால நல்லாவே கொஞ்சம் வெளிச்சமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறுமலை போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக அது வந்து ஒரு தனி டெஸ்டினி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் அ தனி வேர்ல்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலி நம்ம ப்ரைடோட பிளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ ப்ரைட் வந்து குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து வெளியே பார்க்கலாம். அபாரம் எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் பாட்டதான் நீ அபாரம் அற்புதம்னு சொல்றேன்னு பார்த்தா நீ அந்த பொண்ணை பத்தியா பேசிட்டு இருக்க? அண்ட் ஃபைனலி நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் என்னோடய அவுட்லுக். ஸோ ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக போச்சு அந்த டே. என்னோடய ஒர்க் விஷயமா வந்தேன். பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் சுற்றி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த வியூ வந்து செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்னோடய மேக்கப் பிடிச்சிருக்கா, எந்த அளவுக்கு நல்லா இருக்குது? அண்ட் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி மேக்கப் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி எங்களோட சர்வீஸ் வந்து உங்களுக்கு வரணும், உங்களோட அழகான டே வந்து இன்னும் மென்மேலும் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஸ்பெஷல் டேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைடல் சர்வீஸாக இருந்தாலும் சரி, பேபி ஷவராக இருந்தாலும் சரி, என்ன டேவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேக்கப் சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் கூடவே சில கிளிம்ஸஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சச்சா, பாய். இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரைட் டுபியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இன்ஸ்டால இருக்கு, யூடியூபும் வச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரித்துஸ்பார்க். இன்ஸ்டாலனா காவேரி திண்டுக்கல் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்கும். காவேரி திண்டுக்கல் மேக்கப் ஆர்டிஸ்டா? ஓகே. எப்படி இருந்துச்சு? உங்க மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு கேமரால பார்க்கும்போதும் தனியா நம்ம நேர்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நீட்டா, எலிகென்ட்டா
ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணீங்க. Congratulations.